வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாலா நீ யாருடா? புது வருஷம் உங்களை வச்சு செய்யுதா இல்லை உங்களை நல்லா வச்சு பார்த்துக்குதா? வணக்கம்டா மாப்பிளை. என்னை வச்சு செய்யுன்னு செய்யுது. அதை மறக்கிறதுக்கு தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். வாழ்க்கையில் நம்ம ஒன்று நல்லதாக போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அது கெட்டதால் தான் முடியுது. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும்னு நம்ம போயிட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகளை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா வேலை செஞ்சோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் மறந்துடும். அதனால தான் நான் இப்போ வேலை செய்ய வந்திருக்கேன். இத்தனை நாள் எங்கடா போனால் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இத்தனை நாளாக ரொம்ப பிரச்சனையாக மாட்டிகிட்டு இருந்தேன். அதனால தான் வர முடியல. இப்போ நம்ம ஃபுல்லாக கிளியரும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இப்போயும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நாம் பார்த்திங்கன்னா பழசெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு கண்டென்ட்குள்ளே வந்திருக்கோம். என்ன கண்டென்ட்னா கேமிங் தான். புது கேமிங் என்னென்னா, இப்போ நம்ம கொள்ளையடிக்க போகிறோம். அது எப்படி கொள்ளையடிக்க போகிறோம், என்ன கொள்ளையடிக்க போகிறோம், வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஓகே, வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வந்துட்டோமா? போப்பா தம்பி போப்பா. என்ன பண்ணலாம்? மிஷன், ஃபஸ்ட்டு மிஷன் எங்கப்பா? அது ப்ளே கொடுக்கலாம். உள்ளே போ, உள்ளே போன்னு சொல்கிறான்ல. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். என்ன நடக்குது? அப்பா அவ்வளோ வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த என்னப்பா கேஸ் சர்வீஸ் ஸ்டாப்பா, இங்கே தான் நம்ம கொள்ளடிக்க போகிறோம். பார்த்தீங்களா கன்று. ஆக்சுவலாக அந்த கேமை நான் விளாண்டுட்டேன். கேமில் பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க போகலாம். போவோமா? பார்த்திங்க முன்னாடி கேஷ் அடைபடு. யாராமா போலீஸா? போலீஸ் வந்தாங்கன்னா நம்ம போட்டு தள்ளணும். போலீஸ் இல்லையா தப்பிச்சு போயிடணும். இல்லைன்னா நம்மளும் போட்டு தள்ளிடுவோம். என்ன பர்பஸ்னால், கண் தீர்ந்து போச்சுன்னா நம்ம ரீலோட் பண்ணிக்கணும். ரீலோட் பண்ணிட்டோமா? பார்த்தீங்களா போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. போத்தம்பி 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 போத்தம்பி. அதாவது இப்போ என்னென்னா, நம்ம ஒரு செயின் ஒன்று நம்ம வச்சு செயினுங்கிறேன் ஏடிஎம் கார்டில் ஆட்டையை போட்டுட்ருக்கிறம்போது போலீஸ் வந்துட்டாப்புல. போலீஸ் நம்ம போட்டு தள்ளிட்டு இருக்கிறோம். இல்லை, போலீஸ் தான் நம்மளை போட்டு தள்ளிட்டு இருக்கிறானுங்க. டப்புன்னு போப்பா டப்புன்னு போப்பா. கன்று வேறு ரீலோடு போட இன்னும் 84 புல்லட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. மிஷின் வேறு ரிப்பேர் ஆகி போச்சா? கிழிஞ்சிதுடா. போடா. அவ்வளோதான். போட்டு தள்ளு. அவனை ஒருத்தரை மட்டும் போட்டு தள்ளிட்டோம். போட்டு தள்ளு. அவங்களாம் ஒரு ஆள். அவ்வளோதான், மறுக்கையா சாலாம். ஓகே, வாங்க அங்கே ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. நான் இந்த கேம் விளாண்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ரிப்பேர் பண்ணுறேன். ரிப்பேரிங் நாய் வேற குலைக்குது. எங்கப்பா? ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னொருத்தன் வந்துட்டானுங்க. யாராவது வர்றா? போடு ஃபர்ஸ்ட் அவனை போடு. அவ்வளோதான், மறுகையா சாலா. பேசாமல் இங்கே ஒழிஞ்சிக்குமா? வேணாம் வந்துடுவானுங்க. கூட்டமாக நம்மளுக்கு கும்மி எடுத்துருவானுங்க. அவ்வளோதான். 12, 11, 10, 9, 8, 7 அவ்வளோதான் முடிய போகுது. நாம் இப்போ பார்த்திங்கன்னா பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட வேண்டியது தான். ஓடு தம்பி, பணம். அவ்வளோதான். ரன். கோ ஓடிட்டோம். அவ்வளோதான், முதல் மிஷன் கம்ப்ளீட்டட். 1686 ரூபாய் நம்ம ஆட்டையை போட்டுருக்கோம். சூப்பர். அடுத்து இன்னொரு மிஷன், இன்னொரு ரெட் கலர் அம்புக்குறி. ப்ளே வந்துட்டோம். அடுத்து இதே மாதிரியே இங்கேயும் நம்ம ஆட்டை போட போகிறோம். உள்ளே போ ராசா. மாஸ்க் போட்டாச்சு. போங்க. டக்கு பதட்டமாகவே இருக்குது. அவ்வளோதான், ஏடிஎம் கார்டு உடச்சாச்சு. பணத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக் பணம். பார்த்தீங்களா மிஷின் உள்ள கடன்னு கடைஞ்சிட்டு இருக்குது. பணம் வச்சுருக்கான். சரி தம்பி, பணத்தை எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே இருக்கும். போலீஸ்காரன் ஃபோன் அடிச்சா அடிச்சுட்டான்டா. எங்கப்பா? வந்துட்டாங்க. வாங்க டோலீஸ், வாங்க. தமிழ் டமில். அவ்வளோதான், மண்டையை போட்டுச்சா? ரீரோல்டு. அடுத்து இன்னொரு அக்கா வந்துச்சு. அக்கா எங்கக்கா? போடு. தமிழ். அக்கா என்ன ரொம்ப சொங்கையாக இருக்குது. ஒரே தள்ள போட்டு தெளிச்சு. புல்லட் ஒன்று கலகுது. அவ்வளோதான். ஐயோ, மிஷின் ரிப்பேர் ஆகிப்போச்சே. என்ன பண்ணுறான் அவன்? என்னடா பண்ணுற? ஐயோ, போலீஸ். தம்பி நீ அப்படியே இருப்பா. போலீஸை நான் போட்டு தெளிறேன்.
அக்கா என்ன யாரா பின்னாடி அடிக்கிறது? டேய் கோழையாக இருந்தால் முன்னாடி வந்து அடிக்கிறோம்டா. எங்கடா அடிக்கிறீங்க? பொலியை விட்டு அடிங்கடா. அக்கா மண்டையில் ஒரு ஷாட்டு, மண்டையில் ஒரு ஷாட்டு, மண்டை ஷாட்டு வாங்கக்கா. எங்கக்கா அடிக்கிறேன் என்ன? அக்கா நான் ரொம்ப பாவங்க. அக்கா அக்கா ஓடுறா அக்கா. செப்பத்தப்ப ஐ மீன் ஏன்னா அக்கா படுத்துக்கிற பொசிஷனே சரியில்லை. அவ்வளோதான், மிஷின் ரிப்பேராக போச்சு. மிஷின் சரி பண்ண போகிறோம். மிஷின் அவ்வளோதான். பணத்தை எடுத்துக்கிட்டு இப்போ ஓட போகிறோம். ஓடு 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 வந்துட்டோம். ஐயோ அக்கா என்னக்கா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரீங்க? சரி ஏய் எதுக்கு பாருங்க கணிச்சு இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே போப்பா. அவ்வளோதான், பணத்தை அடிச்சாச்சு. அப்படிங்கப்பா $9,821 சம்பாரிச்சிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் முடிக்கணும்னா நம்ம மிஷின்ஸ் லாக் பண்ணணும். அதுக்கே இவனுக்கு காசு கேட்குறானுங்க. அதுக்கே நம்ம கொள்ளடிச்ச இடத்துல மறுபடியும் கொள்ளடிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் கேம் விளாடலாமா? இல்லை கேம் நம்ம வீடியோ கட் பண்ணிட்டு கேம் எல்லாத்தையும் விளாண்டுவிட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துவிட்டு திருப்பி இந்த லாக் எல்லாத்தையும் உடச்சிவிட்டு அந்த பணத்தை வச்சு திருப்பி எகைன் போகலாமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஓகே, பேசாமல் ஒன்று பண்ணுவோம். கேம் மறுபடியும் அதே விளாண்டுட்டு பணத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டு விளாட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் செக்கிங்ஸ்லாம் இருக்குது. போகாமல் ஹார்ட் கொடுப்போம். போன தடவை கொஞ்சம் ஈஸியாக விளாண்டுட்டோம், இந்த தடவை கஷ்டமாக கொடுப்போம். இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இருட்டுனாலே நமக்கு ஆகாது. மாஸ்கை போடு. அநேகமாக இந்த தடவை நம்ம கொஞ்சம் வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இருட்டில் தான் போலீஸ் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஏடிஎம் மிஷின் போடுறா ட்ரில்லரை போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒருத்தர் இருப்பானே, ஆளையும் காணும் ஒன்னையும் காணும், எஸ்கேப் ஆகிட்டானோ. சரி நமக்கு லாபம், பணத்தை அடிச்சிட்டோம். அட்டிங்கப்பா யாரா இவனுங்க? டிடிடிடிடி என்னடா கையில் ஷாக் அடிக்கிற மிஷின்லாம் எடுத்து வந்துக்கிறீங்க? நான் ரொம்ப பாவண்டா, சுற்றி வச்சு அடிக்காதீங்கடா. அக்கா நான் இருக்கா? பாடா வெளியே வந்துட்டுண்டா. என்ன இது மிஷின் ரிப்பேரா? கிழிஞ்சுது. டேய் அக்கா போட்டு தெளிச்சு இன்னொரு அக்கா ரீலோடட். இவன் வேறு வந்துக்கிட்டே இருக்கானே. தம்பி அமைதியாரு. அங்கே பாரு ஒரு அக்கா என்ன பண்ணிக்கிட்டு போட்டு இவன் போடுறான். அன்றைக்குமே இவனுங்களை போட்டு தலை முடியாது வச்சுருக்கிறேன். ஏன்னா ஷீல்டு வச்சுக்கிறவானுங்க. இங்கே ஒருத்தன் சொப்பலாம் இங்கே வரான். ஐயோ இது வேறு. இப்போ இங்கே வந்தால் அந்த மாதிரி ஆடு வருமா? டடா டேய் இருந்தால் ஆடு வேறு தள்ளுங்கடா. டேய் மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. தம்பி போய் மிஷினை ரிப்பேர் பண்ணிடுவோம்பா. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு விட்டுவோம். பத்தில் இவனுங்களை கொலாப்ஸ் பண்ணிடணும். அதுக்கு நம்ம இப்படின்னு சுற்றி ஓடு தம்பி போடு. அக்கா மண்டையிலே போடு. அக்கா பிடிச்சி விட்டு அவ்வளோதான். மிஷின் ரிப்பேர். கட்ட அவ்வளோதான். மிஷின் சரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். கிருன்னு போடா. தொண்டையில் கிச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு எப்போவுமே தொண்டையில் கிச்சு தான். தம்பிங்களா டேய் அடிக்காதீங்கடா. பணத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஓடி போயிடறேன்டா. அடிக்காதீங்கடா. அவ்வளோதான். நான் மட்டும் எல்லாத்தையும் அடிப்பேன். ஏன்னா நான் தான் வந்து இந்த கதையோடைய நாயகன். போட்டு யாரா அவன்? டேய் ஏடா ஸ்விம் சூட்லாம் எடுத்து வந்துருக்குற? இது தண்ணிக்குள்ளே இது எதுக்கு இந்த மாதிரி சூட்டை போட்டிருக்கிறான்? சரி விடு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கான். வெளிநாட்டில் இந்த மாதிரி சகஜமாக இருக்கலாம். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷாட்கன் வச்சு டமால் டுமில்னு சொல்கிறான். கொட்டூரமாக இருக்கானே இவனை பார்த்தாலே. சரி இந்த பக்கம் 2 பேர் வரானுங்க. 11% தான் இருக்குது பணத்தை அடிக்கிறதுக்கு. 9, 8, 7. ஆஹா ஏன்னா அந்த கலரில் என் வண்டி தானா? சரி இவனுக்கு என்ன துரத்துறதுக்கு பதிலாக அந்த வண்டி டேமேஜ் பண்ணாலாவது நம்ம வந்து தப்பிச்சிடலாம். சரி தப்பிக்க முடியாது, மாட்டிக்குவோம். ஆனால் பார்த்தீங்களா நம்மளை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், பணத்தை அடிச்சிட்டோம். ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே வண்டி போச்சலாம் வந்துட்டேன். அட்டேங்கப்போ $3,907.
அடுத்து அகெயின் அதே கேம் ஹார்டாக விளையாட போகிறோம். உள்ளே போகிறோம் சாத்தி. அவ்வளோதான். ஹார்டு சாம்பீஸாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு இதோடைய முன்னுரை நம்ம பார்க்கணும் இல்லையா? போகலாம். மாஸ்க் போட்டாச்சு. உள்ளே திருட போகிறோம். என்னது இது? வண்டி ஓட்ட முடியுமா? முடியாது. தம்பி பணத்தை எடுத்துக்கிறேன். சரி பணத்தை அடிச்சிட்றேன். பணம் வச்சுக்கிறியாப்பா? கொடுப்பா, எடுத்துக்கிறேன். அதே விட அண்ணன் வரும் கரெக்டாக பணத்தை எல்லாத்தையும் சுருட்டி ரெடியாக வச்சுருக்க. 73% வரானுங்க, வந்துட்டானுங்க. ஐயோ இவனுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்துடுறானுங்க. ஓடு 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 தம்பி, நவுந்துக்க. அண்ணன் கொஞ்சம் ஃபோர்ஸாக வருவேன். அண்ணனுடைய ஃபோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கும். தப்பிச்சிடு. இவன் வேற ஒருத்தன் குனிஞ்சா இந்த பக்கம் போக முடியுமா? முடியாதா? ஆனால் ஒரு அக்கா மட்டும் வந்து அடித்தாங்க. என்ன பண்ண? என்னடா நியாயமாக இருக்குது. ஐயோ மிஷின் வேறு ரிப்பேர். சரி பண்ணு அடிக்காதீங்களே. அடிக்கிறானுங்களே. அப்பா ஓடு 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 ராசாத்தி ஓடு ஓடு. வந்துட்டாங்க. அக்கா நீ ஏங்க வர? இவனை போட்டதில்ல. இவன் தான் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பேற்றுவான். தம்பி நான் வந்துக்குப்பா. தம்பி அவ்வளோதான். கன்னு டே அக்கா, நான் வேலை ரொம்ப பாசக்காரங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ரீலோடட். ஐயோ யாராவன்? டே தம்பி என்னடா நீ ஓடுற? என்னடா இந்த ஓட்டம் ஓடுற தம்பி? ஓடிட்டான் அவன் பயந்தாங்குழி. நம்மளை பார்த்தெல்லாம் பயந்தான். என்ன இவங்க தான் விட மாட்டாங்க. தோட்டாக்கள் துப்பறிச்சு யாரும். டே தம்பி என்னடா இந்த வச்சுட்டு ஓடுற? என்ன மாதிரி நேர்மையாக சுட்டு விளாட்ணுண்டா. நான் எப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் நெஞ்சுக்கு நேராக அடிக்கிறேன். நீங்கள் என்னென்னா முதுகு நேராக வந்து உதச்சிட்டு போகிறேன். அவ்வளோதான். பணத்தை ரெடி பண்ணியாச்சு. எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தான். பணம் டெக் டு ரன், டைம் டு ரன். ஓடுறாசா. ஆஹா லைனாக வரானுங்களே. தம்பி வலி, அக்கா வலி. அவ்வளோதான். வண்டி பார்த்தாச்சு. குடுன்னு ஓடிட வேண்டியது தான். ஓடியாச்சு. பணத்தை எடுத்தாச்சு. $5297 ஆட்டை போட்டிருக்கோம். $97 ஆட்டை போட்டிருக்கோம். வெல்டன். ஒரே ஒரு கேம், அதை லாக் பண்ணிவிட்டு போயிடலாம். புது கேம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ப்ளே தம்பி ப்ளே. அவ்வளோதான். பேங்க். ஓ மை காட், இந்த தடவை பேங்க்கே அட்டை போட வந்திருக்கோம். முன்னெல்லாம் நம்ம வந்து சின்னதாக கடை அட்டை போட்டோம். இப்போ வந்து பேங்க்கே அட்டை போட போகிறோம். உள்ளே போ தம்பி. அவ்வளோதான். முன்னாடியே ஏடிஎம். அதே போடுற பேங்க்குள்ளே ஏடிஎம் ஓகே இருக்கலாம். பேங்க் வெளியே தான் ஏடிஎம் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்குது. ஓகே இது என்னப்பா சேஃப்லக்கா? இங்கே ஒன்று வச்சாச்சு, அங்கே ஒன்று வச்சாச்சு. அவ்வளோதான். என்ன இந்த இடத்துல எப்படி ஆளுங்களாம் இருக்குன்னா ஆளுங்க எவனுமே இல்லை. ஐயோ அடிக்கிறானுங்களே. கட்ட துப்பாக்கி தம்பி. போலீஸ்காரக்கா நீ தாங்க்கா முதல் நிலையாக வாங்கிட போகிற என்கிட்ட. அக்காக்கெல்லாம் விட்டுடலாம் பாவம். இவங்கள பிடித்தலாம். 60 புல்லட்ஸ் இருக்குல்ல. தள்ளுறா தம்பி. அக்கா நீ என்னை அடிச்சுன்னா நானும் ஒன்று திருப்பி அடிக்குங்கா. பொம்பளை வேறுபாடு நமக்கு கிடையவே கிடையாது. சுட்டு தள்ளிடுவேன். ஏங்கப்பா 2 பேரும் அட் அ டைமில் ரியாக்ஷன் கொடுக்குறாங்கப்பா. அக்கா வேணாம் கம்முன்னு வேணாங்கா நான் மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. அச்சோ சரி பரவாயில்ல. ஒரு பேக் ரெடி. டெக். அட்டேங்கப்பா இங்கே ஒரு சேஃப் இருக்குது. இங்கேயுமாடா? வாடா பாவீங்களா? 52டா. யாரும் வராங்களா? யாரும் வந்துட்டானுங்க. சுடு. நல்லா சுடு. நீயா நானா? நான் தான். அப்படியே ரொட்டேட்டிங் பண்ணி சுடுறியா தம்பி? கண்ணை வச்சுக்கிட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது. சுட்டுன்னு என்ன மாதிரி சுட்டு. நீ சுடுறதுக்குள்ள நான் சுட்டே போடுவேன். இவங்கெல்லாம் வந்து அப்படியே மெது நடையாக வந்து என்னை அடித்து போட்டு தள்ளுறதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் நான் அவங்கள எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவேண்ணா. அப்புறமேட்டுக்கு உள்ள இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவேண்ணா. பாட்டு ஒன்று பாடுவோமா? உனா மாத்தீனா ஓ பெல்லச்சாவோ அடேங்கப்பா பணம். அட்டையை போடு. ₹1 கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. அவ்வளோதான். நீ எவ்வளோ நேரம்? 9, 8, 7 அதுக்குள்ளே யாரும் வந்துடுவாங்களா? பயமாகவே இருக்குது நண்பர்கள். வந்துட்டா அக்கா. ஓகேம்மா. வீட்டில் மாமா என்ன பண்ணுறாரு? ஐயோ நீங்களா என்ன மாமா பசங்களா? இதுங்களா?
லைனாக வராதீங்களா அக்கா சுடாதக்கா அக்கா 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 தம்பே 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 நானே ரொம்ப கோளாறான பாயம்பா நீங்கள் வேறு வந்து லைனாக நிற்கிறீங்க. ஐயோ பணம் வேறு ரெடி ஆயிடுச்சு ஆட்டை போடணுமே இவனுங்க வேறு நிற்கிறானே லைனாக 3 பேர். போடு 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 இன்னும் ஒருத்தன் தான் பணத்தை அடிச்சு ஓடிடலாம். அவ்வளோதான் அவனும் போயிட்டான். இப்போ நம்ம குடுகுடுன்னு ஓடி பணத்தை எடுக்க போகிறோம். எங்கப்பா எங்கெங்கே போகிறேன் பணத்தை எடுப்பா. அவ்வளோதான் ஸ்ட்ரைட் கோ. அட்டிங்கப்பா கட்டாக பணத்தை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்கன்னு. அட்டையை போட்டாச்சு. இது என்னப்பா சில்லறையா? சில்லறை கூட நான் விட்றதில்லப்பா. அவ்வளோதான் எல்லாத்தையும் தூக்கியாச்சு. குடு அஜிஜோ வந்துட்டானுங்களா? குடுன்னு ஓடணும். ஓடு அக்கா அக்கா டாட்டா பாய் பாய். மாமா கேட்டக்கா சொல்லுக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எதிர் ப்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8132 ரூபா ஆட்டை போட்டிருக்கோம். சாரி டாலர் ஆட்டை போட்டிருக்கோம். அடுத்து ஹார்டாக விளையாடும் அதே லெவல் தான். சரி என்னது அதே கேம் ஹார்டாக விளையாட போவோமா? ஹார்ட் டங் டிங் டடாங் டடிங் டிங் டடாங் டடங் டிங் டடாங் டடங். அட்டிங்கப்பா மழை வேற பெய்யுதா? மாஸ்கை போட்டாச்சு, கன் எடுத்தாச்சு, லெட்ஸ் கோ. டடங் டடங். ஏடிஎம் மிஷின் இங்கே இருக்குது. உடைச்சிருவோம் தம்பி. ட்ரில் உடைச்சிட்டு அடுத்து இங்கே ஒன்று இருக்குமே எங்கப்பா? இதையும் போட்டுருங்க. போட்டாச்சு. எங்கே அந்த கைப்பிடி கங்கராசனெலாம் வருவானுங்களே? வந்துட்டானுங்க. தம்பி நல்லா இருக்கு சௌக்கியமா? தம்பி வழி விட்டுப்பா தம்பி, வழி விடுப்பா தம்பி. அக்கா அண்ணா எங்கப்பா? அக்கா வந்து அக்கா இல்லையா? ரீலோட் பண்ண 60 புல்லட் தான் இருக்குதா? குடு ஆமாம் இந்த ரோடு எது வரைக்கும் போகும்? அவ்வளோதான் நான் முடிச்சா. தம்பி நீ தானே இன்னும் ஃபைட் பண்ணவன்? இல்லை நீ துப்பாக்கி வச்சுக்கலாம். ஐயோ ஃபைட் பண்ண வேறு ஒரு அடிச்சுட்டு ஓடிடுவான். இவன் துப்பாக்கி வச்சு டிம்னு சுடுவானே. ஓடு வந்துட்டோம். வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா? சுட்டுட்டோம். நானா நீயா? எனக்கு இந்த 3 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி ஒருத்தன் கருப்பாக இருக்கான் பாருங்கள், மாஸ்க் ஒன்றுக்கு ரவுண்டாக மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு. அவனை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் பாருங்களேன், அவன் நடந்து வர பொசிஷனே பார்த்தாலே பயமாக இருக்குது. நான் ஷூட்டு போட்டு நம்மளை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. உள்ளே போ, மிஷின் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணணும். உள்ளே போ தம்பிடு. அவ்வளோதான். டைம் சுற்று. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து டேக் டு ரன். ஆட்டை போடு. எடு எடுத்தாச்சு. அவ்வளோதான். அதை எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. குடுன்னு போடு. தம்பி பொறுமை. மெல்ல நட மீனி என்னாகும் போடா. நீங்களாம் எனக்கு சப்பமேட்டு சால்ட்டு வாட்டர். அப்படியே போகிறோம், பணத்தை எடுக்கிறோம். உள்ளே போகிறோம், இன்னொரு லாக் ஒன்று போடுறோம். போடு தமிழ். அவ்வளோதான். டே தம்பி என்னப்பா சட்டுன்னு ஓட்டிங்க? தம்பி நீயாடா? ஐயோ அக்கா அண்ணா ஐயா விட்டுருங்க. என்னடா ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க? டே பயங்கரமான ஆளுங்க இவங்க. அவ்வளோதான். ஓடு. இந்த ஜீப்புக்கு பின்னாடி ஓடு. ஜீப்பு அப்படி எப்படி வரானுங்க பக்கம்? இந்த பக்கம் தான் வரவனுங்களா? அடையங்கப்பா இந்த பக்கம் சொன்ன மாதிரி வந்துட்டானுங்க. தம்பி அண்ணா நீங்களாண்ணா? அண்ணா ஷார்ட்கன் அண்ணா விட்ருங்கண்ணா. ரொம்ப நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப நடிக்கிறீங்கண்ணா. என்ன டேங்கப்பா ஷார்ட்கன் ஒருத்தனை மட்டும் பண்ணியாச்சு. அப்படிங்கப்பா கொடூரம். இல்லை இப்போ அது வேறு ரிப்பேர் ஆகி போச்சா? சரி பண்ணணுமா? போங்க தம்பி. அவ்வளோதான். ஐயோ அடிக்காதீங்க. அண்ணா பாவண்ணா. நான் எங்கண்ணா நீங்கள் வழி மறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க? அண்ணா ஷார்ட்கண்ணா என்னண்ணா இங்கே நிற்கிறேன்? டேங்கப்பா பொட்டுன்னு வைக்கிறான்டா. ஓடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். 24 புல்லட் தான் இருக்குதா? அச்சிச்சோ இவனை சமாளிக்கிறேன். புல்லட் இல்லையே. இங்கே எடுத்துக்கோ. ஐயோ 500 காசா? 500 ரூபா போயிடுச்சு உங்களுக்கு. நான் இன்னும் 500 ரூபா போயிட்டு வெறும் 48 புல்லட் தான் கொடுத்துக்கிறானுங்களா? இன்னும் எவ்வளோ 24 22? ஐயோ கணக்காக வேறு தெரியலையே. அண்ணா ஷாட்கண்ணா வச்சு சரிங்கண்ணா. என்ன ஓகே அவ்வளோதான். 12% முடிஞ்சிச்சு. 10 9 8. அண்ணா 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்களாடா? இவனுங்களை கொண்டு போகிறோம். அவன் பாருங்களேன், நம்மளை வந்து தீர்த்து கட்டுனுங்கிற முடிவிலே இருக்கிறான் பாரு. அப்படியே ரெட்டியாக இருக்கிறான். இவனுக்கு நடந்தா வரானுங்க. அவன் நின்ன இடத்துலேருந்தே சொல்கிறான் ரெட்டி ராஸ்கர். அவ்வளோதான். டேக் 2 மணி. உள்ளே போகிறோம். இவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பணத்தை எடுக்கிறோம். வண்டியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறான். குடு வண்டி, காமாட்சி வண்டி மாதிரி. இந்த பணத்தை எடு. அட்டையை போடு மகனே.
முடிச்சாச்சு. சில்லறை, அந்த சில்லறை கட்டி எடு. சில்லறை கட்டி எடுப்பா, சில்லறை கட்டி எடுப்பா. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ நமது வேலை, அண்ணா 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 ஓடி போயிடுண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா, அண்ணா என்ன விட்டுருங்கண்ணா. பாடா வந்துட்டோம். குட்டு குட்டு குட்டுன்னு வண்டியை நோக்கி ஓட வேண்டியது தான். போடான மண்டல அடிக்கிறான் பாரு. அவ்வளோதான் அவ்வளோதான், போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 22,600 சில்லற பக்கமாக ஆட்டை போட்டுருக்கோம். அவ்வளோதான். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து முடிஞ்சுது. இதே கேம் லெவல் வந்து ஆக்சுவலாக இந்த கேம் நான் ஏன் விளாட்றேன்னு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புது வருஷம் சரி ஒன்றும் ஒரு புது கேமோடு விளையாடுவோமே அப்படின்னு தான். ஆக்சுவலாக இந்த கேமை நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா லெவலுமே இதே மாதிரி தான். அவங்க ஸ்லோ மோஷனில் வருவானுங்க, சுடுவானுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த மிஷினுக்கு உள்ளே போய் வைக்கணும், அது ரிப்பேர் ஆகும், அதை சரி பண்ணணும், அவ்வளோதான் மொத்த கான்செப்டே. சரி, இப்போ 2026 புது வருஷம் பிறகுது, புது கேம் விளாண்டுவோமே அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் தான் இந்த வீடியோ. இந்த கேமில் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண மாட்டேன், ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு உள்ள ஒன்றுமே இல்லை. அடுத்து நான் உங்களை புது கேமில் இல்லைனா அந்த பைக் ஸ்டண்ட்டை நான் முடித்தேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், அதை முடிச்சிடலாம். இனிமேல் ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போட மாட்டேன், ஏன்னா ஃப்ரீ ஃபயரில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் புது கேமோட புது வரலாறோட நம்ம கேம் விளாண்டு முடிக்கிறோம். நம்ம சேனலில் க்ரோ பண்ணுறோம், யூடியூப் வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. பாய்.